ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இன்றைக்கி நம்ம ஆரி ஒர்க்கில் பட்டர்ஃப்ளை ஸ்டிச் தாங்க பார்க்க போகிறோம். பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சில் மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குங்க. அதில் நம்ம இன்றைக்கி டைப் 1 தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியுங்க. வாங்க பட்டர்ஃப்ளை ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது போல் 2 ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம செயின் ஸ்டிச் தாங்க போட போகிறோம். ஆனால் இந்த செயின் ஸ்டிச்சுக்கு எந்த ஒரு அளவுமே கிடையாதுங்க. நீங்கள் பெரிய பெரிய செயினாக கூட போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா நமக்கு இந்த செயின் ஸ்டிச் வெளியே தெரிய போகிறது இல்லைங்க. அதனால் நீங்கள் பெரிய பெரிய செயினாக கூட போட்டுக்கலாம். நம்ம மேல் கோட்டுலேயும் கீழ்கோட்டுலேயும் செயின் ஸ்டிச் தைச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா நம்ம மேலே ஒரு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம பட்டர்ஃப்ளை ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணுங்க. இப்போ நம்ம செயின் ஸ்டிச் தைச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம பட்டர்ஃப்ளை ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாங்க. இப்போ நம்ம கீழ்கோட்டில் இருக்கோம் பாருங்கள். கீழ்கோட்டோட உள்பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுங்க. கீழ்கோட்டோட வெளிப்பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி உள்பக்கத்துக்கு ஒரு சின்னதாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம மேல் கோட்டுக்கு அப்படியே த்ரெட்டை எடுத்துகிட்டு போயிடலாங்க. மேல் கோட்டுக்கு உள் ஒரு ஸ்டிச் போடணும் பாருங்கள். மேல் கோட்டுக்கு உள் சைடு ஒரு ஸ்டிச், அப்படியே வெளி சைடு ஒரு ஸ்டிச். ஓகேங்களா? போட்டுட்டு திரும்ப அப்படியே நம்ம கீழ்கோட்டுக்கு வந்துடணும். கீழ்கோட்டோட வெளிப்பக்கத்தில் ஸ்டிச் பண்ணக்கூடாதுங்க. கீழ்கோட்டோட உள்பக்கத்துக்கு ஒரு ஸ்டிச், அப்படியே வெளிப்பக்கம் ஒரு லாக் ஸ்டிச். ஓகேங்களா? உங்களுக்கு கிளியராக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். நம்மளோட கீழ்கோட்டிலேருந்து மேல் கோட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு மேல் கோட்டோட செயின் ஸ்டிச்சுக்கு உள்பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச்சுக்கு வெளிப்பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ மேலேருந்து கீழே எடுத்துகிட்டு வந்தாச்சு. கீழ்கோட்டில் அந்த செயின் ஸ்டிச்சுக்கு உள்பக்கம் ஒரு செயின் ஸ்டிச், வெளிப்பக்கம் ஒரு லாக் ஸ்டிச். இந்த ஸ்டிச் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பிகினர்ஸ்க்கு ஸ்டிச் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. ஏன் அப்படின்னா நம்ம பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம் பார்த்திங்களா, அந்த இது கொஞ்சம் கஷ்டமாக தெரியுங்க பிகினர்ஸ்க்கு. நீங்கள் ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. அதுபோல் இந்த ஸ்டிச் கொஞ்சம் இழுத்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் த்ரெட்டை ஃப்ரீயாக விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுத்து ஸ்டிச் பண்ணாதீங்க. த்ரெட்டை ஃப்ரீயாக விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஸ்டிச் பர்ஃபெக்டாக வருங்க. ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுக்காதீங்க த்ரெட்டை. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பிகினர்ஸ்க்கு சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். இது போல் ஸ்டிச்சஸ் எல்லாம் நமக்கு ப்ராக்டிஸ் பண்ண தாங்க சில்க் த்ரெட் நல்லாவே ஹேண்டில் பண்ண வருங்க. சில்க் த்ரெட் கட் ஆகாமலும் த்ரெட்டு பிரியாமலும் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேங்க. நான் உங்களுக்கு வேணும்னா மேலே ஐ கார்டில் தர்றேங்க, செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டிச்சை ரொம்ப பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் தாங்க. ஆனாலும் நீங்கள் பொறுமையாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டிச் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. நம்ம இந்த கோடு முழுக்க இந்த ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்க. ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டு இருக்க பிகினர்ஸ் ஆகிருந்தீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஆரி ஒர்க் ஸ்டிச்சஸ் எல்லாமே நான் பேசிக்லேருந்தே ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க. நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குங்க. நீங்கள் வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுங்க நான் எந்தளவுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. செக் பண்ணி பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஆரி ஒர்க்கை நல்லாவும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தாங்க ஆரி ஒர்க் ரொம்பவே பர்ஃபெக்டாக வருங்க. இப்போ பாருங்கள், நம்ம இந்த லைன் முழுக்க நம்ம ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. அடுத்து நம்ம இதில் இடையில ஸ்டிச் பண்ணுவோங்க. இப்போ நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் பாருங்கள். அப்போ தான் நமக்கு பட்டர்ஃப்ளை சேஃப் கிடைக்குங்க. பாருங்கள், த்ரெட்டை வச்சு இந்தளவுக்கு உள்ளே தள்ளி கீழேருந்து த்ரெட்டை மேல் பக்கத்துக்கு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், சில்க் த்ரெட்லேயே நான் இன்னொரு கலர் த்ரெட்டை எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த ஸ்டிச்சுக்கு இடையில பாருங்கள் போட்ட ஸ்டிச்சை பாருங்கள் பாதிகளவு கொஞ்சம் உள்ளே தள்ளிட்டு ஒரு செயின் ஸ்டிச். திரும்பவும் பாருங்கள், இப்போ நம்ம ஊசியை வச்சு பாருங்கள் த்ரெட்டை இந்தளவுக்கு உள்ளே தள்ளிட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு திரும்ப அந்த சைடுருந்து திரும்பவும் த்ரெட்டை உள்பக்கமாக தள்ளிட்டு ஒரு செயின் ஸ்டிச். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் நமக்கு இடையில ஒரு டைமண்ட் ஷேப்பில் கிடச்சிருக்கும். இந்த ஷேப்பில் நமக்கு கிடைக்கணுங்க.
திரும்பவும் பாருங்கள், நம்ம ஊசியால் தான் த்ரெட்டை அப்படியே லைட்டாக தள்ளிட்டு ஒரு செயின் ஸ்டிச் போடணும். இதில் வந்து நம்ம எந்த ஒரு லாக் ஸ்டிச்சுமே போட மாட்டோங்க, ஒன்லி செயின் ஸ்டிச் மட்டும்தாங்க. அந்த த்ரெட்டை வந்து நம்ம உள்ளே நவுத்தி ஸ்டிச் பண்ணணுங்க, அதாவது உள்ளே வந்து தள்ளி ஸ்டிச் பண்ணணும். ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப நம்ம த்ரெட்டை வந்து பாருங்கள், பாதி அளவு மட்டும்தாங்க எடுக்கணும். பாருங்கள், எடுத்துட்டு அந்த த்ரெட்டை அப்படியே உள்பக்கமாக தள்ளி வச்சுட்டு ஒரு செயின் ஸ்டிச். இப்போ இந்த சைடு இருக்கிற த்ரெட்டெல்லாம் பாருங்கள், அந்த சைடு போகிற மாதிரி தள்ளி வச்சுட்டு ஒரு செயின் ஸ்டிச். திரும்பவும் அந்த சைடு இருந்து இந்த சைடு த்ரெட்டை தள்ளிட்டு ஒரு செயின் ஸ்டிச். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நமக்கு இடையில வந்து ஒரு டைமண்ட் ஷேப்பில் கிடைக்கிது பாருங்கள், இந்த மாதிரி கிடைக்கணுங்க. அப்போ தாங்க ஸ்டிச்சஸ் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. நமக்கு பட்டர்ஃப்ளை ஷேப்லேயும் இருக்குங்க. பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சில் டைப் 1 இப்படி தாங்க ஸ்டிச் பண்ணணும். ரொம்பவே ஈஸி தாங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு பர்ஃபெக்டாக வருங்க. இப்போ பாருங்கள், நம்ம பட்டர்ஃப்ளை ஸ்டிச் தைச்சி கம்ப்ளீட் பண்ண போகிறோங்க. நீங்களும் இது போலவே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம தைச்சி கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. எண்டில் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாங்க. ரொம்பவே ஈஸியாக பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சில் டைப் 1 தைச்சி கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இப்போ நான் மேலே ஒரு லேயர் பீட் ஒர்க் கொடுத்துக்க போகிறேங்க. சுகர் பீட் தாங்க எடுத்திருக்கேன். நம்ம 2 பீடாக தாங்க வச்சு ஸ்டிச் பண்ணணும். நான் 2 பீடாக எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேங்க. பீட் ஒர்க் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்பவே அழகாக தெரியுங்க நம்ம ஸ்டிச் பண்ணது. பீட் ஒர்க் பண்ணும்போது எட்ஜஸ் எல்லாம் நல்லா ஷார்ப்பாக வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணணுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. இப்போ அடுத்தது கீழேயும் ஒரு லைன் அப்படியே பீட் ஒர்க் கொடுத்துக்கலாங்க. பீட் ஒர்க் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குங்க இந்த ஸ்டிச்சு. அவ்வளோதாங்க, நம்ம பீட் ஒர்க் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. எண்டில் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாங்க. இப்போ உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் பாருங்கள், எந்தளவுக்கு பட்டர்ஃப்ளை ஸ்டிச் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். பீட் ஒர்க் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்களும் இது போலவே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டு இருக்க பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இது போல் யூஸ்ஃபுல்லான நியூஸ்க்கு நம்ம எம்டி கேர்ள்ஸ் கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்லிக் கொடுத்த ஸ்டிச் இன்றைக்கி உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்டிச்சஸ் சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.